வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகளை வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. 2025-26க்கான Q2 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க. அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்கக்கூடியது இன்ஃபோ எட்ஜ் இந்தியா. இவங்களோட சிம்பிள் நேம் வந்து நோ கிரீன் இருக்கும். இப்போ இவங்களுடைய இன்வெஸ்டர்ஸ் பிரசன்டேஷன்ஸ் இருக்கக்கூடிய கீ இன்ஃபர்மேஷன் அபவுட் தேர் பிஸ்னஸ் அதை மாத்திரம் நம்ம பார்க்கலாம். இன்ஃபோ எட்ஜோட பிஸ்னஸ்ன்னு பார்த்தோம்னா கோர் ஆப்ரேட்டிங் பிஸ்னஸில் ரெக்ரூட்மெண்ட் அவங்க வந்து நாக்கரி, ரியல் எஸ்டேட்டில் 99 ஏக்கர்ஸ், மேட்சிங்கில் ஜீவன் சாத்தி, தென் எஜுகேஷனில் சிக்ஷா, ஸ்ட்ராட்டஜிக் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லி இவங்க பண்ணியிருக்கிறாங்க. தென் ஐஐஎம் ஜாப்ஸ், ஸ்வயம், அதுக்கப்புறம் டூ செலக்ட், ஆம்பிஷன் பாக்ஸ், கிறிஸ் டெக், அதுக்கப்புறம் கோடிங் ஜாப்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஐசெல், ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்னா எட்டர்னல், பிபி ஃபின்டெக், இன்ஃபோ எட்ஜ் வெஞ்சர்ஸ் இவங்களோட தான். இத்தனை பிஸ்னஸ் இவங்கள்ட்ட ரன் ஆகிட்டு இருக்கு. இதில் முக்கியமாக இருக்கக்கூடிய இந்த பிஸ்னஸ் வந்து இந்த கோர் ஆப்ரேட்டிங் பிஸ்னஸோடைய பெர்ஃபார்மன்ஸஸ் அவங்க கொடுத்துருக்குறாங்க, குவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸ். அதை நம்ம பார்க்கலாம். ரெக்ரூட்மெண்ட் பிஸ்னஸ் அதுல இருந்து பார்த்தோம்னாக்கா 545 கோடி ரூபா ஹையஸ்ட் ரெவென்யூ இதுதான் வந்துகிட்டு இருக்கு. இதோடைய ப்ரொஃபைல் நம்ம பார்க்கும்போது இவங்கள்ட்ட வந்து ரெஸ்யூம் டேட்டா பேஸ் 111 மில்லியன் இருக்கு, டிராஃபிக் ஷேர் 75% இருக்கு, பில்டு கஸ்டமர்ஸ் 46,000 இருக்கு, தென் ஜாப் லிஸ்டிங் 611 ரெஸ்யூம்ஸ் ஆடட் டெய்லி 26,000 அதே மாதிரி ரெஸ்யூம்ஸ் மாடிஃபைட் டெய்லி 735 ஆவரேஜ் ரெஸ்யூம் சர்ச் டெய்லி 995 ஜாப் சீக்கர்ஸ் அவைல்டு ப்ரீமியம் சர்வீஸ் வந்து 172 ஸோ இப்போ இதெல்லாம் வந்து ரெக்ரூட்மெண்ட் பிஸ்னஸ். இவங்க தான் ஹையஸ்ட் கான்ட்ரிபியூட்டராகவும் வராங்க. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டே 312 கோடி ரூபாய் இவங்களுக்கு கிடைக்குதுங்கிறது தகவலாக பார்க்க முடியுது. தென் 99 ஏக்கர்ஸில் வந்து இவங்களுடைய பில்லிங்னு பார்த்தோம்னா 122 கோடி இவங்களுக்கு ரெவென்யூ கிடைக்குது. அதில் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் அப்படிங்கிறது கிடைக்கல இவங்களுக்கு, லாஸ்ட்ல தான் போயிட்டு இருக்கு. 23 கோடி ரூபா லாஸ்ட்ல தான் போயிட்டு இருக்கு. பட் 14% இயர் ஆன் இயர் growth ரேட் இருக்குன்னு அவங்க 99 ஏக்கர்ஸ்ல சொல்றாங்க. தென் இவங்களுடைய அடுத்த பிஸ்னஸ்ன்னு பார்த்தோம்னா ஜீவன் சாத்தி, இதில் 34 கோடி ரூபாய் இவங்களுக்கு பில்லிங் ரெவென்யூ கிடைக்குது. ரெவென்யூ growth வந்து 29% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 1 கோடி கிடைக்குது. ஸோ லாஸ் இல்லாமல் அட்லீஸ்ட் பிரேக் ஈவன்லையாவது போயிட்டு இருக்கு. சிக்ஷாவில் வந்து இவங்களோட இது போடலை, ரெவென்யூ பற்றி இவங்களுக்கு போடலை, இவங்களுடைய ஆப்ரேஷன்ஸ் மாத்திரம் தான் போட்டிருக்கிறாங்க. இவங்கள்ட்ட என்ரோல் ஆயிருக்கிறது 67,000 காலேஜ் இருக்கு. கவுன்சில் கோர்ஸ் லிஸ்டிங் வந்து 5,50,000 இருக்கு. என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் 1,100+ கண்டக்ட் பண்றாங்க. யூனிக் கிளைண்ட்ஸ் 1,450+ இருக்கு. ஆனுவல் பேஜ் வியூ வந்து 900 மில்லியன் இருக்கு. ஆனுவல் விசிட் 415 மில்லியன் இருக்கு. ஆனுவல் ரிஜிஸ்ட்ரேஷன் 9.5 மில்லியன் வருது. ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் அலுமினி ரிவ்யூஸ்னு வரும்போது 6,85,000 வருது. ஸோ இப்போ இதுதான் வந்து இவங்க வந்து பிஸ்னஸை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த இடத்துல நான் பார்த்துக்கிட்டது இண்டிவிஜுவலாக. ஸோ இப்போ இதுக்கப்புறம் நம்ம அனாலிசிஸ்குள்ளே போகிறோம். ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் ஃபாலிங் கமெண்ட் அப்படிங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க. ஃபாலிங் கமெண்ட் அப்படின்னு சொன்னால் ஆல்ரெடி கரெக்ஷன் லீடு எடுத்துருச்சு, இப்போ கீழே தர தட்டிடுச்சா இல்லையாங்கிறத மாத்திரம் தான் நம்ம பார்க்கணும். எப்படி இருக்குங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த், மிட் வேல்யூஷன், டெக்னிக்கலா மொமெண்டம் பெரிஷ்ல இருக்கு. அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டை 1,546 டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 1,365 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு. இவங்களுடைய பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஇ அண்ட் 1 இயர் ஃபார்வர்ட் பிஇ ஓவர் வேல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேட் ஆயிருக்கு. ஃபண்டமெண்டலாக நம்ம பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ரொம்ப லோவாக இருக்குது, 2.8ங்கிறது ரொம்ப லோவாக இருக்குது. டெப்ட் டு ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் 0ல் இருக்குது. பிஇ பொறுத்த வரைக்கும் இது நமக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் 67 இருக்குது. பிஇயை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன். ஆனால் பிபிஐ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ இப்போ வந்து பிஇ வந்து அட்ஜஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் புக் வேல்யூக்கு ஏற்றுறதா இருந்தால் தான் இனிமேல் ட்ரேடர்ஸ் வந்து ஏற்றணும். பார்ப்போம் எப்படி வருது, எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஆனால் பெர்ஃபார்மன்ஸஸே இல்லாமல் புக் வேல்யூக்கு மாத்திரம் ஏற்றி என்ன பிரயோஜனம் இருக்குது? பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சமாக வந்துட்டு அதுக்கப்புறமானா புக் வேல்யூக்கு ஒரு வேலை ஏற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். பீட்டா ஸ்கோர் 1 இயர் பீட்டா ஸ்கோர் 1.63ங்கிறதுனால ஹை வாலட்டாலிட்டி. ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டுடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட இவங்களுக்கு வந்து ஒரு 50% இல்லை, ஒரு 40% கிட்டக்க இவங்களுக்கு வந்து க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. ரெவென்யூ க்ரோத், ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் குவார்டர்லின்னு வரும்போது ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் இருக்கு, பெரிய டிஃபரன்சஸ் இல்லை. இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் நமக்கு ஆனுவலைஸ்டாக 187% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் குவார்டர்லின்னு வரும்போது இபிஎஸ் ஃபோர்காஸ்ட் 94% குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. இப்போ குவார்டர்லி
குவார்டர்லி பெர்ஃபார்மன்சஸ்ன்னு பார்க்கும்போது இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது செப்டம்பர் 2025 செப்டம்பர் 2024 கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவென்யூ 5.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் 1260% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. Q2Qன்னு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 33 கோடி ரூபா கிட்ட ரெவென்யூ குறைஞ்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் ஆனால் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட இங்கிட்ட ஒரு 5ன்னா 20 கோடி 21 கோடி கிட்டக்க இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தென் இபிஎஸ்ன்னு பார்க்கும்போது 0.3 இன்க்ரீஸ் ஆகி 4.9 இருக்கு. இபிஎஸோட டிடிஎம் இப்போ 20.3 இருக்கு. இது போன தடவையை காட்டிலும் 5 ரூபா கூட எடுத்திருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா 2 குவார்ட்டரா நமக்கு வந்து 15 சிங்கிள் டிஜிட் சின்ன லெவல்லையும் அதுக்கு முன்னாடி எல்லாம் பெரிய லெவல்லையும் இருக்கு அப்படின்னு சொன்னா அவன் வந்து மே மாதம் வந்து ஒரு ஸ்ப்ளிட் பண்ணினாங்க. அதனால இந்த டயத்தில் ஜூன்லேருந்து அது இம்பேக்ட் ஆகிருக்கும். அப்போ ஸ்ப்ளிட் பண்ணுறாங்கன்னா 5ஆல் பண்ணோம்னாக்க இதையும் நம்ம வந்து 15 தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். இது 5ஆல் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் 8 தான் எதிர்பார்க்க முடியும். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து இந்த 3 குவார்ட்டரை நம்ம பார்த்தோம்னாக்க 15 20ன்னு சொல்லிட்டு இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை இப்போ கொஞ்சமாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். பார்ப்போம் இவங்களுடைய பெர்ஃபார்மன்சஸ் எப்படி வருது, ரிசல்ட் எப்படி வருதுன்னு பார்ப்போம். அடுத்த குவார்ட்டர் நமக்கு மார்ச் மாதம் வரைக்கும் பெரிய ஃபிகர் 7.2 எக்ஸிட் ஆகுது. அதுக்கப்புறம் பார்ப்போம் எப்படி இவங்க வருதுன்னு பார்ப்போம். இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து 3.16% இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஹோல்டிங்கில் வந்து 0.01% குறைச்சி வச்சிருக்காங்க. எஃப்ஐஎஸ் 2.66% குறைச்சி வச்சிருக்காங்க. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பிறகு எம்எஃப் உடைய ஹோல்டிங் 13.8ஆகவும் இன்ஸ்டிடியூஷன்ஸ் உடைய ஹோல்டிங் 52ஆகவும் எஃப்ஐஎஸோட ஹோல்டிங் 30.3ஆகவும் இருக்கு. இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம். நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ 644, ஃபேர் ப்ரைஸ் 543, கரண்ட் ப்ரைஸ் 1367ன்னு வருது. ஸோ இப்போ ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ 2.5ன்னு இருக்கு. ஸோ இப்போ இது நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான். இப்போ சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னாக்க இவங்க வந்து சப்போஸ் 1.5 வரைக்கும் சப்போஸ் கரெக்ஷன் 1.5 வரைக்கும் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோமே. அப்படி 1.5 வரைக்கும் கரெக்ஷன் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க இது ப்ரைஸாக கன்வெர்ட் ஆகக்கூடியது 815ன்னு கன்வெர்ட் ஆகுது. ஸோ இப்போ 1.5 இல்லை அதுக்கு கீழே வராங்களான்னு நம்ம பார்க்கணும். சென்சிட்டிவ் ஸ்டாக் ஏன்னா எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் இந்த சைடு வந்து இபிஎஸ் பெர்ஃபார்மன்சஸ் கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொன்னால் கரெக்ஷன் லீட் எடுக்க வாய்ப்பு இருக்கும். இப்போ நமக்கு நெக்ஸ்ட் குவார்ட்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இது மூவ்மெண்ட் எப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இபிஎஸோட டிடிஎம் அனலைஸ்க்கு எடுத்துக்கிறோம். 20.40ங்கிறது கரண்ட் இபிஎஸோட டிடிஎம். அது ஆவரேஜ் பண்ணும்போது 5.10ன்னு வருது. இதுதான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேஷன். ஸோ இப்போ இதை வந்து நமக்கு எக்ஸிட் ஆக போகிறது 3.7. அதை காட்டிலும் நமக்கு வந்து ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கூட இருக்கிறதுனால ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் அப்படிங்கும்போது அந்த மாதிரி போவாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா மைனர் சேஞ்சஸ் தான் வருது, ரொம்ப பெரிய லெவலில் சேஞ்சஸ் இல்லை. மைனர் சேஞ்சஸ் வர்றதுனால அந்த மாதிரி அந்த அளவு ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை உடைப்பாங்களாங்கிற சந்தேகம் தான். அதே சமயத்தில் நமக்கு Q2 அண்ட் குமுலேட்டிவ் ஆவரேஜை காட்டிலும் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கூட தான் இருக்குது. இப்போ இந்த இடத்துல இப்போ ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை உடைப்பாங்களான்னா ரொம்ப கம்மியான தூரம் தான் இருக்கிறதுனால ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை வேணால் மேட்ச் வேணால் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். அதுக்கப்புறம் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுங்கிறதுனால அந்த மிட் பாயிண்ட்ல வெளியே சுற்றிட்டு இருக்கலாம். இன்னொரு விஷயத்த நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அடுத்தது அதாவது Q4க்கு எக்ஸிட் ஆக போகிறது 7.2. இவன் ஆவரேஜாகவே 4, 5ன்னு எடுத்துக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல 7.2ன்னு வரும்போது இது பெரிய லெவலில் இறக்கத்தை காமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இப்போ அதனால இவங்க வந்து வெயிட் அண்ட் வாட்ச் அப்ரோச்சில் போகிறதுக்கு ட்ரேடர்ஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம். இப்போ இவங்களுடைய நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இவங்களுடைய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது 780லேருந்து 1106ன்னு வரணும். இப்போ அதை காட்டிலும் அவன் 1300 தான் போயிருக்கிறான். ஸோ இப்போ இவன் இந்த இடத்துலேருந்து கரெக்ஷன் எடுத்தால் கூட 1106க்கு கீழே உடைச்சான்னா 918ங்கிறது மிட் பாயிண்ட். இது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு கீழே உடைச்சாங்கன்னா 879 780ன்னு வருது. நமக்கு வந்து 815ன்னு வருது 1.5. இதில் ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ. ஸோ இப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே அவன் எங்கே வரான்னு பார்க்கணும். 1106ல் சப்போர்ட் எடுத்தான் அப்படின்னு சொன்னால் அப்படியே மேலே போகிறானான்னு பார்க்கணும். இல்லை கீழே உடச்சி வந்தான்னா மிட் பாயிண்டான 918ங்கிறது நமக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் நம்ம எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்முலாவில் நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸை நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம்.
இங்க வந்து நான் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்க, பிபியோட ஜோன் ஃபுல்லா மார்க் பண்ணிட்டேன். ஏன்னா, இவன் இப்ப பிபியோட பாட்டம் அண்ட் பிபிக்குள்ள ஷண்ட் அடிச்சிட்டு இருக்கிறான். அதனால பிபியோட ஜோன் மார்க் பண்ணிட்டோம். பிபியோட பாட்டம் கீழ உடைச்சான்னா S1 அது வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட்டா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இப்ப இத கீழ உடைச்சு போறான் அப்படின்னு சொன்னா S2 வரலாம். அப்படி வந்தது அப்படின்னு சொன்னாக்க, இவன் வந்து இந்த மிட் பாயிண்டான 918 அப்படிங்கிற ரேஞ்சுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஸோ இப்ப இங்க வந்து S1ங்கிறது 1110லேருந்து 1135. பிபியோட பாட்டம் 1279லேருந்து 1306. பிபிங்கிறது 1464லேருந்து 1494. பிபியோட டாப் 1666லேருந்து 1699. இவன் என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொன்னா, ப்ரீவியஸ் குவார்டர் வந்து பார்த்தோம்னா பிபி வரைக்கும் போயிட்டு பிபியோட பாட்டம் அண்ட் பிபி இந்த ரேஞ்சுக்குள்ள அவன் வந்து சுத்திட்டு வந்துட்டான். இப்ப நம்ம வந்து ஏற்கனவே நம்ம இங்க பார்த்த மாதிரி ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை மேல உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயத்துல ஒன்றும் பெரிய டிஃபரன்சஸ் இல்லை அப்படிங்கிறதுனாலையும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனா இருக்கிறதுனாலையும் மேலே உடைப்பாங்களாங்கிறது நமக்கு சந்தேகத்துக்குரியதா இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ அதனால அவன் வந்து என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொன்னா, ப்ரீவியஸ் குவார்டரோட ஹைட்டில் வந்து ஒரு 50% 60% வரைக்கும் போயிட்டு இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கிறான். பிபியோட பாட்டம் அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ளேயும் அதுலேருந்து ப்ரீவியஸ் குவார்டரோட ஹைட்டில் வந்து ஒரு 50 to 60% அந்த ரேஞ்சுக்குள்ளேயும் சுற்றிக்கிட்டு இருக்கிறான். ஸோ இப்போ இவன் வந்து பிபி வரைக்கும் போனால் மேக்ஸிமம் நம்ம இதே மாதிரி பிபி தான் அதை மேட்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். சப்போஸ் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் அடுத்த குவார்ட்டருக்கும் இது கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸஸ் கம்மியாக வரும்னு ஃபீல் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், கீழே கரெக்ஷன் எடுத்தாங்கன்னா S1 ஆன 1110லேருந்து 1135 அப்படிங்கிற லெவல் வந்து சப்போர்ட் ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். எப்படி மூவ் ஆகுதுன்னு நம்ம பார்ப்போம். தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி நண்பர்களே.